ஆராய்ந்து விஞ்ஞான பூர்வமான உண்மைகளை வெளிப்பட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு ஒரு 50 வயது இருக்கிற காலகட்டம். அவர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஃப்ராய்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் முன்னாடி அப்படி பார்க்கிற இடத்துல ஒரு பொண்ணு ரொம்ப அழகா ரொம்ப அழகா ஒரு பொண்ணு அப்படி போயிட்டு இருக்கிறது அவருக்கு கண்ணுக்கு தெரியுது. அவர் மனசுல என்ன தோணுச்சு தெரியுங்களா? அந்த பொண்ணை தொட்டு பார்க்கணும்னு தோணுச்சு. ஒரு வயசு வேணா 50 வயசு. ஒண்ணு மட்டும் ஒரு உண்மையை சொல்லிட்டா, வயசாயிட்டதால எவனும் நல்லவன் ஆகிடான்னு நம்பி ஏமாந்துடாதீங்க. வயசாயிடுச்சு அதனால ஒரு நல்லவர் ஆயிருப்பார்னு மட்டும் தயவு செய்து நம்பாதீங்க. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இவர் என்ன நினைக்கிறாரு, அவரோட ப்ராப்பர்ட்டியா இது, அது எவன் ப்ராப்பர்ட்டியோ, இவருக்கு அதை தொடர்றதுக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா? 50 வயசு, ரயில் பிளாட்ஃபார்ம்ல நடந்து போற, அது எவனோ பொத்த பொண்ணு போகுது, அழகா போகுது, அது அழகா இருந்தா அழகா இல்லாட்டி உனக்கு என்ன? இந்த ஃப்ராய்டு என்ன நினைக்கிறாரு, போய் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு 2 செகண்ட்ல உள்ள இருந்து ஒரு பிசாசு எந்திரிச்சு புத்தி சொல்லும். ஏய், உன் வயசு என்ன, உன் படிப்பு என்ன, சொசைட்டில உன் பொசிஷன் என்ன, நீ உளவியல் பகுப்பாய்வாளர் அப்படின்னு அவ்வளவு பெரிய உளவியல் துறையின் தந்தை அப்படின்னு பாராட்டப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மனுஷன், நீ போய் அந்த பொண்ணை தொட்டா மரியாதையாது, அது தப்புன்னு உனக்கு தோண வேணாமா, இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் நீ செய்யலாமா அப்படின்னு உள்ளேந்து ஒண்ணு அறிவு சொல்லிக்கிட்டே இருக்க. அறிவு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே தொட்டுட்டாரு. டன் டன் எக்ஸிக்யூட்டட், காரியம் முடிஞ்சு போச்சு, போய் தொட்டுட்டாரு. அன்னைக்கு ராத்திரி வந்து யோசிக்கிறாரு, நான் எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறேன், இது தப்புன்னு எனக்கு தெரியும், இதை செய்யாதேன்னு வேற ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குது. செய்யாதேன்னு சொல்றது கூட நான் பாட்டுக்கு போய் என்னத்துக்கு அதை தொட்டுக்கலாமா, தொடக்கூடாது இல்லையா, அப்ப என் புத்திய செருப்பால் அடிக்க வேண்டாம், இவ்வளவு யோசிக்கிறாரு. ஆனா நான் ஏன் தொட்டேன்? இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. நீங்க எவ்வளவுதான் அறிவுபூர்வமான முடிவுகளையும் உங்க கான்சியஸ் மைண்டால எடுத்தாலும், விழிப்புணர்வு மனத்தினால, நீங்க சவுண்ட் குறைக்கணும் எனக்கு, அந்த விழிப்புணர்வு மைண்டினால நீங்க உங்க கான்சியஸ் மைண்ட்ல முடிவுகளை எடுத்தா கூட, the most powerful thing என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற சப்கான்சியஸ் மைண்டோட முடிவுகள் என்னவோ அதுதான் செயலுக்கு வரும். இத மேல்நாட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ரெண்டா பிரிச்சு, அது ரெண்டும் எவ்வளவு பலமுடையது பலம் இல்லாதது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே வந்தாங்க. இங்க இந்திய மரபியல் என்ன பண்ணாங்க, மாயை அப்படின்னு ஒண்ணு சொல்லி அத பராசக்தி அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்து, புராண கதைகளை கொடுத்து, அந்த மாயை அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஆற்றல், புத்தி அப்படிங்கிற அறிவு இருக்கு, அது வந்து ஒரு ஆற்றல், இந்த அறிவினுடைய பலம் கான்சியஸ் மைண்ட், இந்த மாயையினுடைய பலம் சப்கான்சியஸ் மைண்ட், இதுக்கு ரேஷியோ பவர் என்ன அப்படின்னு கணக்கு பார்த்தா, இந்த புத்திங்கிறதுக்கு ஒரு பவர் இருந்ததுன்னு சொன்னா, இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிற மாயைக்கு it is 9 times powerful than புத்தி. 1 மடங்கு புத்தி பவர்ஃபுல் அப்படின்னா 9 மடங்கு அதிகமான ஆற்றல் உடையது எதுன்னு கேட்டா நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட். இவங்க புராணத்துல என்ன கதை பண்ணிட்டாங்க, இது நவராத்திரினா 9, அது சிவராத்திரி அது 1 அப்படின்னா, உனக்கு 1 பாயிண்ட் புத்தி இருந்தா 9 பாயிண்ட் உள்ளுக்குள்ள என்ன உட்கார்ந்துருக்கும் அப்படின்னு கேட்டா உங்களுடைய மனசோட பிசாசு. அது என்ன சொல்லுதோ அதை தான் நீங்க கேட்பீங்களே ஒழிய, உங்க அறிவு சொல்றது சொல்லலாம். அதுவும் அடுத்த ஆளுக்கு உபதேசம் பண்ற போது நம்ம அறிவு பிரமாதமா வேலை செய்யும். இன்னொருத்தனுக்கு புத்தி சொல்றதா இருந்தா வக்கனையா சொல்லும். ஆனா தனக்குன்னு வரும்போது அது ஒண்ணுமே நினைவுல இருக்காது. அது ஏன் நினைவுல இல்ல அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அப்ப மனம் என்பது என்ன ஒரு கேள்வி வரும். இப்ப நான் ஓரளவு ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சயின்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை பண்றேன். I'm not a qualified psychiatrist to explain you what is psychology, what is mind and everything சொல்றதுக்கான ஒரு சைக்காட்ரி நான் படிச்ச ஆள் இல்ல. ஆனா நான் ஒரு பாமரன், என்னுடைய எல்லையில இருந்து ஒன்றை பார்த்து சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்குவேன். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, ஓஷோ எழுதுறாரு, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ஒருத்தன் வர்றான். அவன் என்ன பண்றாரு, டேபிள்ல படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆழ்நிலை தூக்கம்னு ஒண்ணு கூட்டிட்டு போவாங்க. அதாவது ஒரே விஷயத்தை திரும்ப ஒரு குரல்ல, ஒரே மாதிரி குரல்ல சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து சைக்காட்ரிஸ்ட் பிரமாதமா பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு சைக்காட்ரிஸ்ட் தான் வேணுங்கிறது இல்ல, சில பேச்சாளர்களே அந்த மாதிரி கேட்கறவங்க எல்லாம் தூங்க வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அது ஒரு மாதிரியான வாய்ஸ்ல அது ஒரே மாதிரியா சொல்லிக்கொண்டே இருந்தா அவங்க அறியாமையே அப்படியே அந்த வித்ட்ராயல் மூளை வந்து அதுல இருந்து கைட்டிக்கும், வித்ட்ராயல் ஆகி அது தூங்க ஆரம்பிச்சிடும். அது பாட்டுக்கு அந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த சைக்காட்ரிஸ்ட் அவனை கையாளுவார். அது மாதிரி ஒரு சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணாரு, தங்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு அப்படியே மெதுவா அப்படியே ஆழ்நிலை தூக்கத்துக்கு அவனை கூட்டிட்டு போய் ஃபுல்லா தூங்க வச்சுட்டாரு. இப்போ ஆனா தூக்கத்துல பேசலாம். அவன்கிட்ட என்ன பேசுறாரு, தலகாணியை எடுத்து அவன் கையில கொடுத்தாரு.
தலகாணி எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு இதான் உன் காதலி முத்தம் கொடுன்னாரு. உங்களுக்கு தெரியுமா, ஆழ்நிலை தூக்கத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா இவங்க கமாண்ட்ல தான் அவங்க இருப்பாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க அவங்க. அந்த ஆழ்நிலை தூக்கத்துல கமாண்ட் கொடுக்குறார், இதான் உன்னோட காதலி, கட்டி பிடிச்சு முத்தம் கொடு அப்படிங்கிறார். அவன் தலகாணியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறான். இப்ப தலகாணியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடு அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தைக்காக தலகாணியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிற போது முடிஞ்சு போச்சு. இந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணாரு, அந்த தலகாணியை மெதுவா அப்படி உருவி அந்தாண்ட வச்சுட்டு அவங்க கிட்ட சொல்றாரு, நான் இப்ப உன்னை எழுப்பிடுவேன், ஆனா நான் எழுப்பினதுக்கு அப்புறம் சரியா 30 நிமிஷத்துல மறுபடியும் நீ உன் காதலிக்கு முத்தம் கொடுக்கணும். நான் இப்ப உன்னை எழுப்பிடுவேன், ஆனா மறந்துடாத, சரியா அரை மணி நேரம் கழிச்சு நீ உன்னுடைய காதலிக்கு முத்தம் கொடுக்கணும், இது கமாண்ட், குறிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டார். அவனை எந்திரிச்சான், பேசிட்டு இருக்கான், இவரோட பேசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஒண்ணும் நடக்கல, பெருசா பிரச்சனை வரல. 25-26 நிமிஷத்துக்கு அப்புறம் பரபரப்பா ஆயிட்டான், ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டான், அப்படிங்கிறான் தேடுறான், ஆடுறான், என்னென்னமோ பண்றான். இவர் கேட்டாரு, என்னடா ப்ராப்ளம் உனக்கு, ஒய் ஆர் யூ ரெஸ்ட்லெஸ், ஏன் இப்படி அமைதி இல்லாம இருக்கிற? அவன் கேட்டான், இங்க ஒரு தலகாணி இருந்ததே எங்கன்னா. இப்ப உனக்கு எதுக்கு நான் தலகாணி, என்ன தூங்கவா போற, இப்ப உனக்கு எதுக்கு தலகாணி, அதெல்லாம் என்ன கேட்காதீங்க, இங்க ஒண்ணு இருந்தது தலகாணி, அது எங்க அப்படின்னா. அது இல்லடா, அது எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா. வெறி பிடிச்ச மாதிரி எந்திரிச்சு நேரா போய் அவர் கபோர்டுக்குள்ள வச்சிருந்தார், கபோர்டை திறந்தா தலகாணியை எடுத்தான், கட்டி பிடிச்சான், அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்து அந்த தலகாணியை கொஞ்சிட்டு அப்புறமா அமைதியா வந்து உட்கார்ந்தா. அவர் கேட்டாரு, இப்ப எதுக்கு தலகாணிக்கு முத்தம் கொடுத்த? அவன் பதில் சொன்னான், எனக்கு தெரியாது, உள்ளே இருந்து ஒரு குரல், கட்டி பிடிச்சு முத்தம் கொடு, கட்டி பிடிச்சு முத்தம் கொடு, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த தலகாணியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதுக்கு அது ஏன் வந்தது என்ன வந்ததுன்னு தெரியாது, நேரா போனேன், கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்தேன், முடிஞ்சு போச்சுன்னா. இந்த சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்குள்ள ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது, அது என்ன உத்தரவு போடுதோ அதை உங்களால மீறவே முடியாது. தம் அடிக்கிறவன், தண்ணி போடுறவன், யாராவது தம் அடிக்கிறவன் அறிவுபூர்வமா தம் அடிக்க முடியுமா? யோசிச்சிருக்கீங்களா நீங்க? ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு சிகரெட்ல இருந்து அவங்க தட்டுறது, அவங்க எடுக்கிறது, அந்த பாக்ஸ்ல தட்டுறது, அது மேல வைக்கிறது, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அறிவுபூர்வமா ஒரு தியானம் மாதிரி எவனாலும் சிகரெட் பிடிக்க முடியாது. ஒரு விதமான பரபரப்பு, ஒரு விதமான படபடப்பு உள்ள இருந்து இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் தெரியாது, அதை செய்யாம இருக்க முடியாது, அது செய்யாம இருக்க முடியாது, அது செய்யாம இருக்க முடியாது. அந்த ஒரு பிடிவாதம் மட்டும் இருக்கும், அதை எடுத்து நம்ம பற்ற வச்சு அந்த காரியத்தை பண்ணுவான். நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு தரப்பட்ட நியாயமா அநியாயமானு தெரியாது. கான்சியஸ் மைண்ட்ங்கிறது ஒரு யூனிட் பவர்ஃபுல்னு சொன்னா, சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது 9 டைம்ஸ் பவர்ஃபுல். அந்த 9 மடங்கு வலிமை உடைய ஒரு ஆற்றலை நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? உங்களால எப்படி அந்த 9 மடங்கு வலிமை உடைய ஆற்றலை ஜெயிக்க முடியும்? இந்த ஒரு கேள்வியை யோசிச்சுக்கங்க. இப்ப நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி உருவாச்சு? என்னைக்கு உருவாச்சு சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது? எங்க இருந்து உருவாச்சு உங்களுக்கு? யாராவது உங்களை நோக்கி உள்ள பயணம் போயிருக்கீங்களா? இங்க இருந்து நம்ம ஞானம் அடையணும் அப்படின்னா அங்க போலாமா, இமாலயாஸ் போலாமா, அப்புறமா இல்லாட்டி இந்த பக்கம் வேற எங்கேயாவது கன்னியாகுமரிக்கு போலாமான்னு இன்னைக்கு சொல்றேன். நீ எங்க போனாலும் நீ பைத்தியம், எங்க போனாலும் உங்ககிட்ட தான் பைத்தியக்காரத்தனம் இருக்குது. நீ அங்க போய் எதையுமே நீக்க முடியாது. உனக்கு உள்ள இருக்கிற செத்த இலையை எடுத்து வெளியே போட்டாதான் நீ நிம்மதியா இருக்க முடியுமே ஒழிய, எந்த ஊருக்கு போய் எந்த மாதிரி நீ என்ன வேண்டிட்டு வந்தாலும் உன்னால உன்னை காப்பாற்றிக்க முடியாது. உங்ககிட்ட இருந்து அந்த குப்பையை வெளியே எடுத்து போட்டா மட்டும்தான் உன்னால காப்பாற்றிக்க முடியுமே ஒழிய, வெளியில போய் அலையிறதால உன்னால அதை காப்பாற்ற முடியாது. இது ஏதோ நான் நாஸ்திகனா இருக்கும்போது சொல்றேன்ற மாதிரி நினைக்க கூடாது. ஆஸ்திக உலகத்துல திருநாவுக்கரசர் பாடினார், கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன், நீ எங்க போய் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட தானே. என்ன நம்ம இத கவலையே படல, அத்தனை பிரச்சனைக்கு மூல காரணம் நம்ம கிட்ட இருக்குது, ப்ராப்ளமே நாம தான். ஆனா அந்த ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ண தயாரா இல்ல. அவங்ககிட்ட இருக்குது, இவங்கிட்ட இருக்குது, வெளியில இருக்குது. இங்க உங்களுக்கு பிரச்சனையும் வெளியே இருக்குன்னு நினைப்பு, தீர்வும் வெளியே இருக்குன்னு நினைப்பு. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், பிரச்சனையும் உங்ககிட்டே தான் இருக்கு, தீர்வும் உங்ககிட்டே தான் இருக்கு. இதை நீ கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கலாம். இவ்வளவுதான் வாழ்வோட சீக்ரெட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு என்னைக்கு உருவாச்சு? எனி டேட் ஆஃப், என்னைக்கு எந்த டேட்ல இருந்து உங்களுக்கு உருவாச்சுன்னு ஏதாவது எனி ஐடியா? யாருக்காவது சப்கான்சியஸ் மைண்ட் எப்ப உருவாச்சு அப்படிங்கிறது தெரியுமா? தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு கைதட்டல் கொடுங்க. உங்க தாயாருடைய கர்ப்பத்துல நீங்க இருந்தீங்கல்ல, உங்க தாயாருடைய கர்ப்பத்துல நீங்க இருந்தீங்கல்ல, உங்க தாயாருக்கும் உங்களுக்கும் நடுவுல தொப்புள் கொடியில ஒரு லிங்க், ஒரு கார்டு ஓடிச்சு இல்ல, அம்பிளிக்கல் கார்டு. இந்த தொப்புள்ள இருந்து தாயாருக்கு லிங்க்ல போச்சு இல்ல. உங்க அம்மா பயந்திருப்பாங்க, அழுதிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, கோவப்பட்டிருப்பாங்க, ஆத்திரப்பட்டிருப்பாங்க, மாமியார் மேல வெறுப்படைஞ்சிருக்கலாம், நாத்தனார் மேல வெறுப்படைஞ்சிருக்கலாம், இல்ல புருஷன் மேலேயே கோபமா இருந்திருக்கலாம், இல்ல யாருக்கையோ அன்பா இருந்திருக்கலாம், ஏதோ ஏமாந்திருக்கலாம், ஏதோ அழுதிருக்கலாம், ஏதோ சிரிச்சிருக்கலாம். உங்க அம்மா என்னென்ன மனசால பாதிக்கப்பட்டாங்களோ, இந்த பாருங்க, ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிறத நீங்க அப்படியே இந்த கம்ப்யூட்டருக்கு சேஞ்ச் பண்ணுன்னு கமாண்ட் கொடுத்த உடனே இதுல இருக்கிறத தூக்கி அதுல போடுற மாதிரி உங்க அம்மா மூளையில என்னென்ன இழவு ஓடிச்சோ அத்தனை இழவும் இங்க வந்து உட்கார்ந்துரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மாவுக்கு அப்ப புருஷனோட தகராறு, அப்புறம் 3 பிள்ளை பெற்றுட்டா, ஆனா அந்த டயத்துல தகராறு.
தகராறுல அவ கோபத்துல இருக்கிறா. அப்ப இந்த குழந்தை உருவாகுது. நல்ல கவனிங்க. அப்புறம் அவ சமாதானமாயி 3 பிள்ளை பெத்துட்டா. ஆனா கோபத்துல உருவான இந்த பிள்ளை இருக்குல்ல, அதுக்கு ஜென்மத்துக்கும் கோபம் போவாது. இப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க உருவாகுதுன்னு கேட்டா, கர்ப்பத்துல இருக்கிற காலத்துல தாயினிடத்துல இருந்து பிள்ளைக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எமோஷனலா அப்படியே என்னென்ன படணுமோ எப்படி படியும். அது எப்படி பதியும் தெரியுமா? நாட் பை வேர்ட்ஸ், ஒரு வார்த்தைகள் மூலம் அல்ல, அப்புறம் சொற்களின் மூலம் அல்ல. ஒரு ஒரு ஒலி, ஒரு வார்த்தை, மொழி, ஒரு மண்ணு தேவையில்லை. பின்ன என்னன்னா அது அப்படியே படம் 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 படமா. இப்ப நீங்க பிலிம் பார்க்கும்போது பழைய காலத்துல பிலிம் ஓடுவாங்க, அந்த பிலிம் வரிசையா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அம்மா மனசுல ஒரு படம் ஓடும், அந்த படம் அப்படியே படம் 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 படமா இந்த பிள்ளையோட மனசுல வந்து அப்படியே கம்ப்ளீட்டா உட்கார்ந்துக்கும். இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மொழியினாலோ ஒலியினாலோ பதியாம அது படம் படமா பதிவாயிட்டதுனால அதே மாதிரியான காட்சிகளை பின்னாளில் இந்த குழந்தை அரங்கேற்றுவது தவிர்க்க முடியாமல் போய்விடும். இதனாலதான் நான் என்ன வேற என்ன, நீங்க எப்படி உங்களை மாத்துறீங்களோ மாத்தலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்க குழந்தைய கருவுல வச்சிருக்கிற ஒரு 10 மாச காலமாவது நீ உங்க மனசை நல்லபடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்துல அந்த பிள்ளைங்க கஷ்டப்படாம இருக்கலாம். உங்களுக்கு அது 10 மாச பிரச்சனை, அந்த குழந்தைக்கு அது வாழ்நாள் பிரச்சனை. அது வாழ்நாள் பிரச்சனை. ஏன் தெரியல, எதுக்கட்டாலும் இவன் எரிஞ்சு விழறா. நீ எனக்கு எரிஞ்சு விழுந்த ஏன்னு தெரியல, இவன் என்ன மதிக்காமையே பேசுறான். நீ எனக்கு மதிக்காமையே பேசுன. ஏன் பேசணும்னு இதுக்கு தெரியாது. ஆனா பேசுன அந்த துணி இருக்குல்ல, அது எனக்கு தெரியும். அந்த கோபம் இருக்குல்ல, அது எனக்கு தெரியும். அதனால உள்ள இருக்கிற அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அதே மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. தப்பிச்சு வெளியே வரலாம்னு நினைச்சா கூட உங்களால வர முடியாது. இந்த மனம் என்பது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி, இந்த மனம் அப்படிங்கிறது நம்ம அடிமையா இருந்ததுன்னா ஜெயிக்கலாம், நம்ம எஜமானன் ஆயிடுச்சுன்னா ஜெயிக்க முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சுட்டா நாம பல துன்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம். நான் வேடிக்கைக்கு ஒரு கதை சொல்றேனே. ஒரு பெரிய மகாராஜா இருந்தாரு. அந்த மகாராஜாவுக்கு ஒரு அடிமை இருந்தான். பழைய காலத்துல இப்படி இருக்கும் இல்ல, அந்த அடிமை ரொம்ப விசுவாசமா அவருக்கு எல்லாமே செய்வான். அதனால மகாராஜா அவனுக்கு ரொம்ப 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 இடம் கொடுத்துட்டார். அவனுக்கு எங்க போனாலும் கூடவே போவான், வெரி க்ளோஸ். அவர் எள்ளுக்கு முன்னாடி என்ன நிற்பான். அதனால திடீர்னு ரொம்ப அன்பு முத்தி போய் இந்த மகாராஜா என்ன பண்ணார், அந்த அடிமையை பார்த்து, உனக்கு உலகத்துல யாருமே கொடுக்காத பெரிய பரிசு ஒண்ணு நான் கொடுக்கணும்டா, நீ இவ்வளவு நல்லவன், எனக்கு நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு தர்றேன், என்ன வேணாலும் கேளு தர்றேன் அப்படின்னாரு. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், இந்த வரத்தை மட்டும் யார்ட்டையும் எப்பவுமே கொடுக்காதீங்க. நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படிங்கிற வரத்தை மட்டும் உயிரே போறதா இருந்தாலும் யாருக்கும் கொடுக்காதீங்க. நீ முதல்ல என்ன வேணும்னு கேளு, முடிஞ்சா தர்றேன்னே சொல்லுங்க. இதான் வாழ்நாள் முழுக்க நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கான வழி. நீ கேளு, முடிஞ்சா தர்றேன், இதான் சரியான வார்த்தை. நீ என்ன கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு ஓவர் சந்தோஷத்திலையும் சொல்லாதீங்க, ஓவர் பயத்திலையும் சொல்லாதீங்க. ஏன்னா ஓவர் சந்தோஷத்திலையும் இப்படி ஒரு வார்த்தையை கொடுப்போம், ஓவர் பயத்திலையும் ஒரு வார்த்தையை கொடுப்போம். இந்த வார்த்தையை கொடுக்க கூடாது. நீ இப்ப என்ன கேட்டாலும் தர்றேன். அவன் சொன்னா, உங்ககிட்ட ஏதாவது வாங்கிக்கிட்டா அப்ப இவ்வளவு நாள் நான் காட்டின அன்பு பொய்யா போயிடுங்க, அதனால அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை, என்ன விட்டுடுங்க, நான் அப்படின்னா கேட்க கூடாது. கூட உனக்கு தராம நான் செத்து போனா கடனாளி ஆயிடுவேன், எங்கிட்ட நீ எவ்வளவு அன்பா இருந்த, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் நிச்சயமா தர்றேன் அப்படின்னு உடனே அந்த அடிமை சொன்னா ஒரே ஒரு வார்த்தை, அப்படியா, ஒரு நாளாவது உங்க சீட்ல நான் உட்காரணும், ஒரு நாளாவது உங்க சீட்ல நான் உட்காரணும். இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. எல்லா அடிமைகளுக்கும் என்றாவது எஜமான இடத்தில் உட்கார்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம் எல்லா அடிமைகள் மனதிலும் இருக்கிற எண்ணம். அது ஒரு நாள் அழியவே அழியாது. என்னைக்காவது ஒரு நாள் இவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நான் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த அடிமைக்கும் மனசை விட்டு போவாது, கண்டிப்பா இருக்கும். இதை கேட்டாங்க, எனக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த மகாராஜா சந்தோஷத்துல சொன்னான், வேணா இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டா, சேனாதிபதியை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த நிமிஷத்துல இவன் மகாராஜா, 24 மணி நேரம் இவனுக்கு மகாராஜாவா இருக்கிற பவர் கொடுத்துருக்க, இவங்க உட்கார்ந்துருப்பான், நான் சொன்னா எப்படி கீழ்ப்படுவீங்களோ அப்படி இவன் சொன்னா நீங்க எல்லாம் கீழ்ப்படியணும், புரியுதா? அதனால அவனை மகாராஜாவா உட்காந்து வைக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, முதல்ல அந்த நாற்காலியில ஏறி இப்படி உட்கார்ந்து ரொம்ப பணிவா, ஏத்தாப்புல மகாராஜா இருக்கிறாருன்ற மாதிரி ரொம்ப பணிவா இப்படி உட்கார்ந்தார். நல்லா உட்காருற, நல்லா உட்காரு, நாம கால் மேல கால் போட்டுட்டேன். அடுத்த வார்த்தை சொன்னா, நம்ம அன்புக்கு அடையாளமா நான் உனக்கு எப்படி பணிவா இருந்தனோ அது மாதிரி நீ எனக்கு பணிவா இருக்கணும்னா. அதை விட பெரிய கஷ்டம், உனக்கு வேண்டிய வேலையை நான் செய்யறேன். அப்படி பக்கத்திலேயே பணிவா நின்னாரு. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு, 7 மணி நேரம் ஆச்சு. மந்திரியை கூப்பிட்டான், சேனாதிபதியை கூப்பிட்டான், இவனை கொண்டு போய் ஜெயில வைணும், இவனை கொண்டு போய் ஜெயில வை அப்படின்னா. அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு, 24 மணி நேரத்துக்கு அவர் வார்த்தையை எப்படி மதிப்பீங்களோ அப்படி வார்த்தையை மதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. உத்தரவை யாரும் மீறக்கூடாது, இந்த ஆளை கொண்டு போய் ஜெயில வைங்க. ஒரு வழி இல்லை, கொண்டு போய் ஜெயில வச்சாங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, 14 மணி நேரம், 15 மணி நேரம் ஆச்சு. என்ன, அந்த ஆளை கொண்டு போய் தூக்குல தொங்க போட்டு கொண்டுட்டு செத்துட்டான்ற செய்தி வந்து என்கிட்ட சொல்லுங்க.
கொண்டு போனா தூக்குல தொங்க போட்டான், செத்துட்டான் அப்படின்னா இனிமே நம்மளை கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சிம்மாசனத்துல உட்கார்ந்தவன் கால் மேலேயே கால் போட்டான். நான் சொல்றது யார் கதையோ நினைச்சு ஏமாந்து போகாதீங்க. உங்கள் மனம்தான் உங்கள் அடிமை. நீங்கள் ஒரு நாளாவது அதன் பேச்சை கேட்க வேண்டும் என்று தாழ்ந்து போகிறீர்கள். அன்றைய தினம் அது சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்து விட்டால் அது உங்களை கொல்லாமல் விடாது, உங்கள் வாழ்க்கையை அழிக்காமல் விடாது. உங்கள் மனம் அடிமையாக இருக்கிற வரை நீங்கள் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்வீர்கள். என்று உங்கள் மனம் எஜமானனாகி நீங்கள் அடிமையாகிறீர்களோ அன்றோடு உங்களுடைய தலையெழுத்து மாறிவிட்டது என்று பொருள். இது பல பேருக்கு தெரியறதே இல்லை. நம்ம மனசுதான் நம்ம லைஃப்ல பலவிதமான அழிவுக்கு காரணமா இருக்குது. நம்மளோட ஒன் சைடு மட்டும் பாக்குறோம். மனோபலத்தை திரட்டிட்டா நம்ம பெரிய ஆளா போயிடலாம்னு. அது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுல சில விஷயம் இருக்குது, அதுக்குன்னு சில பவர் இருக்குது. அந்த பவரை அது எங்கேருந்து டிரைவ் பண்ணுச்சு? இந்த நாட்டுல 2 ஸ்கூல் ஆஃப் தாட் தான் உண்டு. என்னன்னா, இறை நம்பிக்கை உள்ளவன் அப்படின்னு சொன்னா அவன் மத புஸ்தகத்தை நம்புவான். இன்னொன்னு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, இறைவன் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு எத்திஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் இன்னொன்னு நம்புவான். இது ரெண்டையும் தாண்டி இவன் சொல்றதுல என்ன உண்மை இருக்கு, அவன் சொல்றதுல என்ன உண்மை இருக்கு, இவன் சயின்ஸ்ல எவ்வளவு கரெக்டா இருக்கிறான், அவன் சயின்ஸ்ல எவ்வளவு கரெக்டா இருக்கிறான், ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிற பொறுமை பல பேருக்கு கிடையாது. சில பேர் சொல்லுவான் டெஸ்டினி அப்படிங்கிற விதியே கிடையவே கிடையாது, கர்மா அப்படிங்கிற ஒரு கர்மாவே கிடையவே கிடையாது அப்படின்பா. இன்னும் சில பேர் எல்லாமே கர்மா தான், எல்லாமே டெஸ்டினி அதுதான்பா. இது ரெண்டுக்கு நடுவுல நம்ம நிக்கிறோம். எப்ப டெஸ்டினி ப்ளே பண்ணும், எப்ப நம்முடைய கர்மா ப்ளே பண்ணும், எப்ப நம்முடைய ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணா கர்மாவை செல்லாம ஆக்கலாம் அப்படிங்கிற கலையை கத்துக்கிறது தான் உண்மையான ஞானம் அடைதல். இது பெரிய சிரமமான விஷயம். டெஸ்டினினே ஒண்ணு கிடையாது, கர்மானே ஒண்ணு கிடையாது, விதினே ஒண்ணு கிடையாதுன்னு பேசுவான். மன்னிச்சுக்கங்க, ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஜர்னி நேற்று ஏதோ ஒன்று பாதிக்காம இன்னைக்கு ஒண்ணு உருவாகவே முடியாது. டெஸ்டினிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நீங்க உங்க அப்பாவையோ உங்க அம்மாவையோ முடிவு பண்ணக்கூடிய பலம் உண்டா? இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல 7ஆம் நம்பர் வார்டுல 3ஆம் நம்பர் பெட்ல பிறக்க போறேன்னு டிசைட் பண்ணி பிறந்தீங்களா? இட் வாஸ் given. உங்களுக்கு எவையெல்லாம் கொடுக்கப்பட்டவையோ அவையெல்லாம் டெஸ்டினி, விதி. நம்ம அப்பா யாரு, நம்ம அம்மா யாரு, வந்துட்டோம், அவங்க கருவுல பிறந்துட்டோம், அவங்க வீட்டுல வளர்றோம், இதையெல்லாம் நாம மாற்ற முடியாது. அது நடந்துருச்சு. எவையெல்லாம் நடந்து விட்டதோ அவை எல்லாமே டெஸ்டினி தான். ஆனா ஒண்ணே ஒண்ணு இருக்கு வச்சுங்க, அதாவது இந்த எல்லாமே விதின்னு சொல்ற குரூப் ஒண்ணு இருக்கு. இல்ல விதினே ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாமே மனிதனுடைய ஃப்ரீ வில், முயற்சி தான் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு. நீங்க வாழ்க்கையை பிராக்டிகலா புரிஞ்சுக்கணும். இப்ப நாம பல பேர் Facebook வச்சிருப்போம். Facebookல அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல ஒரு போட்டோ வச்சிருப்போம். இந்த உலகத்துல பாருங்க, கௌரிதாஸ் ஒரு பேசும்போது அழகா சொன்னார், Facebookல அவன் வச்சிருக்கிற போட்டோ மாதிரியான அழகும் எவனுக்கும் கிடையாது, ஆதார்ல இருக்கிற மாதிரி அசிங்கமான மூஞ்சியும் எவனுக்கும் கிடையாது. ஆதார்ல இருக்கிற மாதிரி அசிங்கமான முகமும் எவனுக்கு இருக்காது, Facebookல இருக்கிற மாதிரி அழகான முகமும் எவனுக்கு இருக்காது. இதுவும் ஜோடிக்கப்பட்டது, அதுவும் ஜோடிக்கப்பட்டது. அது மாதிரி லைஃப்ல நீங்க டெஸ்டினி தான் எல்லாம் அப்படிங்கறதும் ஜோடிக்கப்பட்டது, எல்லாமே ஃப்ரீ வில் அப்படிங்கறதும் ஜோடிக்கப்பட்டது. இந்த டெஸ்டினி எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணும், ஃப்ரீ வில் எப்ப ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ண வேண்டிய சமாச்சாரம். அந்த ஒரு இடத்துல தான் உங்களுக்கு விழிப்புங்கிறது வரணும், அவேர்னஸ்ங்கிறது வரணும்.